அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். குரோதி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2024 எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். குரோதி தமிழ் வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 பிறந்து விட்டது. மக்களுக்கு சற்று பிரச்சனைகளை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையவிருக்குது. அதனால் சற்று கவனமாக இருங்க. குரோதி என்றால் பகை, கேடு என்று பொருள். 60 தமிழ் வருடங்களில் 38வதாக வரக்கூடியது இந்த குரோதி ஆண்டு. குரோதி வருஷம் வெண்பா. அதை பற்றி பார்க்கும் பொழுது கோர குரோதி தண்ணீர் கொள்ளி மிகுங் கல்லறினால் பாரிச்சனங்கள் பயமடைவார். கார்மிக்க அற்பமழை பெய்யுமே, மகக் குறையுமே, சொற்ப விலை உண்டனவே சொல் இடை காட்டார். குரோதி ஆண்டு வெண்பா விளக்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த பாடல் வரிகள் குரோதி வருடம் மோசமானதாக இருக்கும் என்றும், அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கும், பொருள்கள் திருடு போக அதிக வாய்ப்புள்ளது, இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக அதாவது குறைவாக பெய்யும் என்பதால் விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதால் மக்கள் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய போக வாய்ப்பெலாம் இருக்குதுங்க. குரோதி ஆண்டு கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, மேசராசியில் சூரியன், குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, செவ்வாய், மீனத்தில் ராகு, புதன், சுக்கிரன் என நவகிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர். இந்த ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் மிதுன ராசியில் பிறந்து விட்டது. தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மகர ராசி. பிரச்சனைகளில் இருந்து பின்வாங்காமல் எதிர்த்து நிற்கும் நீங்கள் சமூக அவலங்களை தட்டி கேட்பவர்கள். குரோதி வருஷம் சுக்கிரனும் புதனும் சாதகமான வீடுகளில் செல்லும் நேரத்தில் பிறக்கிறதுனால சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்வீங்க. உற்சாகமாக இருப்பீங்க. சமையலறையை நவீனமாக்குவீங்க. உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு கூட. பழைய நண்பர்களை சந்தித்து கடந்த கால சுகமான அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீங்க. இந்த குரோதி வருடம் உங்களுக்கு 6வது ராசியில் பிறக்கிறதுனால சவால்களை சந்திக்க வேண்டியது வரும். மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாகும். பயணங்களும் செலவுகளும் உங்களை துரத்தும். சிலருக்கு வேற்று மாநிலம் அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். பழைய கடனை நினைத்து அவ்வப்போது கலங்குவீங்க. 30/4/2024 வரை குரு பகவான் நாளில் அமர்வதால் உங்களின் அடிப்படை நற்குணங்களும் நடத்தை கோலங்களும் மாறாமல் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. ஓய்வெடுக்க முடியாதபடி அடுத்தடுத்த வேலை சுமையும் இருந்து கொண்டே இருக்கும். வீடு வாகனம் வாங்க வங்கி கடன் சற்று உதவி தாமதமாக கிடைக்கும். தாயாரின் உடல்நிலையை பாதிக்கும். வாகன விபத்துகள் நீங்கும். சிலர் சொந்த ஊரிலிருந்து வேறு ஊருக்கு மாற வேண்டியது வரும். 1/5/2024 முதல் வருஷம் முடியும் வரை குரு உங்கள் ராசிக்கு 5இல் நுழைவதால் ஓரளவு வசதி வாய்ப்புகள் பெருகும். வருமானத்தை உயர்த்த அதிரடியாக சில திட்டங்கள் தீட்டுவீங்க. வீட்டில் சந்தோஷம் பெருகும். கல்யாணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம் என வீடு களை கட்டும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும். பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். தாயாருக்கு இருந்து வந்த நோய் குணமடையும். மனக்கசப்பால் ஒதுங்கியிருந்த நண்பர்கள், உறவினர்கள் இனி விரும்பி பேச தொடங்குவாங்க. குலதெய்வ கோயிலில் நேர்த்திக்கடனை செலுத்துவீங்க. மகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல வரன் அமையும். திருமணத்தை சீரும் சிறப்புமாக நடத்துவீங்க. மகனின் உயர்கல்வி, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் சாதகமாக முடிவடையும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. இந்த ஆண்டு முழுக்க சனி பகவான் 2இல் அமர்ந்து பாத சனியாக தொடர்வதால்
வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து ஏமாற வேணாம். வெளிப்படையாக யாரையும் விமர்சிக்காதீங்க. குடும்பத்திலும் அவ்வப்போது சச்சரவுகள் வரும். சிலர் உங்களை சீண்டி பார்ப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதிர்மறை எண்ணங்களுடன் பேசுபவர்களுடன் நட்பை தவிர்ப்பது நல்லது. கண் எரிச்சல், பார்வை கோளாறு, பல்வலி, காது வலி வந்து போகும். காலில் அடிபட வாய்ப்பு இருக்குது. சிலர் கண்ணை பரிசோதித்து மூக்கு கண்ணாடி அணிய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும். நெருக்கடியான நேரத்தில் உங்களை பயன்படுத்தி விட்டு கருவேப்பிலையாய் தூக்கி எறிந்து விட்ட நண்பர்கள், உறவினர்களை நினைத்து ஆதங்கப்படுவீங்க. யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து போட வேணாம். எதிர்தரப்பு வாய்தாவால் வழக்கு தள்ளி போவோம். அரசு காரியங்கள் தாமதமாக முடியும். உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகளை பிரிய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மகனின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பது நல்லது. கூடா பழக்கம் தொற்ற வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் யதார்த்தமாக பேசுவதை கூட சிலர் வேறு அர்த்தத்தில் புரிந்து கொள்வாங்க. பணப்பற்றாக்குறை அதிகமாகும். மறதியால் விலை உயர்ந்த பொருள்களை இழக்க நேரிடும். அவ்வப்போது சோர்வு, களைப்பு வந்து செல்லும். பூர்வீக சொத்தை சரியாக பராமரிக்க முடியவில்லை என வருத்தப்படுவீங்க. பேருந்துகளில் செல்லும்போது படிக்கட்டுகளில் நின்று பயணிக்க வேணாம். ராகு 3ஆம் வீட்டிலேயே இந்த வருஷம் முழுக்க முகாமிட்டு இருப்பதால் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. நீங்கள் உழைத்த உழைப்பு, சிந்திய வேர்வையெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். பழைய பிரச்சனைகளை புதிய கோணத்தில் அணுகி வெற்றி காண்பீங்க. பங்கு சந்தை மூலமாக பணம் வரும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் முடியும். மாற்று மதம், மொழி, மாநில தலைவர்களால் உதவி உண்டு. இளைய சகோதர வகையில் ஆதரவு பெருகும். மின்சார சாதனங்கள் வாங்குவீங்க. பழைய இனி அனுபவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்களால் உற்சாகம் அடைவீங்க. கேது 9ஆம் இடத்திலேயே நீடிக்க இருப்பதால் தந்தையாருக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சை, மூச்சு திணறல், வாய் கோளாறால் நெஞ்சு வலி வந்து போவான். அவருடன் மன வருத்தங்கள் வரக்கூடா. பிதிர் வழி சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கா. எவ்வளவு பணம் வந்தாலும் பணப்பற்றாக்குறையே இருந்து கொண்டே இருக்கும். திடீரென அறிமுகமாகுவவரை நம்பி வீட்டுக்கு அழைத்து வர வேணாம். சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீங்க. வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. சந்தை நிலவரத்தை அவ்வப்போது உன்னிப்பாக கவனித்து அதற்கேற்ப செயல்பட பாருங்க. வேலையாட்களின் குறை நிறைகளை சுட்டிக்காட்டி அன்பாக திருத்துங்க. தொலைக்காட்சி, வானொலி விளம்பரங்களின் மூலம் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. தரமான பொருள்களை விற்பனை செய்வதன் மூலமாக புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. முக்கிய பிரமுகர்களின் அறிமுகத்தால் பெரிய நிறுவனத்தில் ஒப்பந்தம் கிடைக்கும். தெரியாத தொழிலில் இறங்க வேணாம். மூலிகை, கட்டிட உதிரி பாகங்கள், துணி, புரோக்கரேஜ் வகைகளால் லாபம் அடைவீங்க. பங்குதாரர்களுடன் வளைந்து போகவும். ஐப்பசி, தை, பங்குனி மாதங்களில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் உண்மையாக இருப்பது மட்டும் போதாது. உயர் அதிகாரிகளுக்கு தகுந்தாற்போல் பேசும் வித்தைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என முடிவுக்கு வருவீங்க. உங்களின் கடின உழைப்பை மூத்த அதிகாரிகள் புரிந்து கொள்வாங்க. சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வாங்க. இழந்த சலுகையையும் மதிப்பு மரியாதையும் மீண்டும் பெறுவீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிகாரி வேறு இடத்துக்கு மாற்றப்படுவாங்க. வருடத்தின் பிற்பகுதியில் தள்ளி போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு தடையில்லாமல் கிடைக்கும். இந்த குரோதி வருடம் அவ்வப்போது உங்களை கோபப்படுத்தி முணுமுணுக்க வைத்தாலும் அனுபவ அறிவால் முன்னேற்ற வைக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, கோயம்புத்தூர் மாவட்டம் கொழுமம் என்னும் ஊரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ கல்யாண வரதராஜரை சென்று வணங்குங்கள். மகரம், உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். இந்த வருஷம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாக, நிதி நிலைமையெல்லாம் உயரும். கடன் பிரச்சனைகள் குறையும். தொழில் போட்டிகள் விலகும். வேலை தேடுறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும். அடுத்தது நான் பார்க்க போகிறது திருவோணம். இந்த வருஷம் யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது. மற்றவங்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். அனுசரித்து செல்வது நல்லது. மனக்கவலை உண்டாகும். வீண் அலைச்சலும். அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமல் போகலாம். எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது. அவிட்டம் 1, 2 பாதங்கள். இந்த வருஷம் தொழில் வியாபாரம் வழக்கம் போல நடக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அனுசரித்து செல்வது நல்லது. இதுவரைக்கும் நாம் பார்த்தது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களில் மகர ராசி பற்றி தான் நாம் பார்த்தோம்.